வணக்கம். காஞ்சி விஜய் ஸ்ரீதர் யாதவ். நம்ம இப்போது இந்த பஹல்காம் அட்டாக் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது இந்தியா ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இதன் மத்தியில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்தியா இவ்வளோ நேரம் அடிக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மற்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் அந்த யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கீங்க. இது சில பேர் இந்த முட்டு கொடுக்குற கேஸு, இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற கேஸு, அப்புறம் இந்த மோடி எதிர்ப்பாலை, பாஜகவின் எதிர்ப்பாலை பண்ணுற கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒன்று விஷயம் பேசி ஒரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே இழுத்து அதை ஒரு கையாலாகாதன மாதிரி பேசுறது. நல்லா படிச்சிருக்காரு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவரே ரொம்ப மொக்கையாக பேசுகிறாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா வரலாறுலாம் என்னன்னு தெரியல. பழக்கருப்பையா கூட பேசினார். அவர் ஒத்துக்கிறார் மோடி தான் இந்த நேரத்தில் சரியான விஷயம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் மோடி தான் இந்த அட்டாக்குக்கு இந்த நேரத்தில் சரியான ஒரு ஆள்னு சொல்லிட்டு உலகமே ஒத்துக்குது. இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும், எதிர்கட்சியில் இருக்க கூட பல பேர் ஒத்துக்கிறாங்க. மோடி மாதிரி ஒரு ஆளை தான், அது ஒரு ஆளால் தான் அதை தீவிரமாக பண்ண. ஏன்னா கடும் உழைப்பாளி, அவருக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியும். முழு சுதந்திரம் இராணுவத்தை கொடுத்துருக்குறாரு. சரி, மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். நான் அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நடந்த நம்ம சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அட்டாக், WTC அட்டாக் பண்ணாங்க. அதே அல்கொய்தா 4 விமானத்தை ஒரே நேரத்தில் எடுத்து போய் ஹிட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன, அங்கே செக்யூரிட்டி ஃபெயிலியர் எப்படி ஆச்சு? ஒரு ஃப்ளைட் எடுத்துருந்தா பரவாயில்ல, 4 ஃப்ளைட்டு. மிக மிக சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் உலகளவு காலத்தின் கட்டாயம், அதிலிருந்து காலத்தில் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலம் நிர்ணயிக்கும். நீங்கள் அதை கிரகங்கள் கூட எடுத்துக்கலாம். அதை அடிப்படையாக கொண்டுதான் சில மாற்றங்கள் நிகழும். அந்த மாதிரி நிகழ்ந்த மாற்றம் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு அட்டாக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதத்திற்கு எதிர்வினை ஆற்றியது அமெரிக்கா. அது வரைக்கும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல சொல்ற மாதிரி அவங்களே ஆரம்பிச்சு ரஷ்யாவுக்கு எதிர்க்க அந்த தீவிரவாதத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே அல்கொய்தா தான் இன்னைக்கு, அதே தாலிபான்ஸ்லாம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிர்க்க பாஞ்சிட்டாங்க. நீங்கள் பழைய ரேம்போன்னு ஒரு படம் சில்வர் ஸ்டாலின் நடிச்சது, அது 1, 2, 3ன்னு ஒரு 4 பார்ட் வந்தது. அந்த ரேம்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா உளவாளி போகிற மாதிரியும், அவர் அங்கே அட்டாக் பண்ணுற மாதிரியும், ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் இருக்கும். அது CIA பண்ண வேலைங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்கை அவ்வளோ துல்லியமாக தாக்குதலை பண்ணதுக்கப்புறம் அவங்க உடனே அடிச்சாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர் மாதிரி இங்க ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். நம்ம அங்க இருக்கிற இராணுவத்தெல்லாம் பின்னாடி எடுத்துட்டோம். ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெரிய இராணுவத்தை அந்த இடத்துல போடலை, நல்லா ஃப்ரீயா தான் வச்சிருக்கோம். இதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க பலவிதமான யுக்திகளை கையாண்டு உள்ளுக்குள்ள இந்த தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஹமாஸ் எல்லாம் இந்த பாலஸ்தீன் பக்கம் பிரச்சனை பண்ணும்போது இந்தியா நடுநிலை வகிச்செடுத்து அவங்களோட ஈரானு, பாலஸ்தீன் இவங்களோட இந்த மாதிரி நாடுகளோட கனெக்ஷனும் இதுல கண்டிப்பா இருக்கும். அதாவது பின்புலத்துல இவங்களுக்கு ட்ரைனிங் செஷன்லயாவது இருந்திருக்கிறது இப்போ உறுதியாகுது. ஏன்னா இவங்க நிறைய இடத்துல டனல்ஸ் கட்டியிருக்காங்க. டனல்ஸ் இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இந்த அமைப்புகள் தான் அந்த டனல் கட்டுறதுல ரொம்ப கெட்டிகாரத்தனமா செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பேர் என்ன, காசா ஸ்ட்ரிப்ல பல இடங்கள் அது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டனல் சிஸ்டத்தை இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இப்போ சமீபமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ சிஸ்டம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணி வச்சுட்டு ஏன் நம்ம இன்னும் அடிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க நல்லா அந்த அமெரிக்கா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 நாள் எடுத்துக்கிச்சு அமெரிக்கா அடிக்கிறதுக்கு. ஒரு மண்டலம் கணக்கு எடுத்துக்கிச்சு. அந்த 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 48 நாள் கழிச்சு ஒரு நைட்டு, ஒரு மிட் நைட்ல ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஷிப்ல இருந்து ஸ்கட் ஏவுகணை ஏவப்பட்டு முதல் ஒரு புள்ளியார் ஸ்ரீ மாதிரி போட்டு தாக்குதல் நடத்தினாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க ஏர்பேஸ் எந்தெந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ல மொத்தம் மிக குறைவான ஃபிளைட்டு தான், எங்க ஃபிளைட் இருக்கோ அந்த ஃபிளைட்ஸ் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடிச்சாங்க. ஒரே நேரத்துல பல முனை தாக்குதல். அந்த நேரத்துல B2 பாம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பெரிய B2 பாம்பர், அந்த பாம்பர் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, 1 மில்லியன் மைன்ஸ் போட்டாங்க இவங்க கடல் வழியா அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவ்வளவு விஷயங்கள். அதே மாதிரி உளவு தகவல், முக்கியமா ரஷ்யா முதல் கொண்டு உளவு தகவல் வந்து திரட்டி அமெரிக்கா வந்து எதிரி நாடையா இருந்தாலும் அந்த ரஷ்யா கிட்டையும் உளவு தகவல் பெற்று பல நாடுகள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து உளவு தகவல் வாங்கி எல்லா உளவு தகவலையும் எடுத்து இஸ்ரேல் மொசாட் இதுல வந்து பெரிய பணியாற்றுது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் FBI-ல வந்து FBI CIA எல்லாம் ஒர்க் பண்ணாங்க இந்த அட்டாக்கு அப்புறம். அது வேர்ல்டுல ஒரு பெரிய கண்ட்ரி, அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த கண்ட்ரியை 48 நாள் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்கானிஸ்தான்ல அங்க இருந்து தன்னோட ஃபிளீட்னா அந்த கப்பலை மூவ் பண்ணி இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லா தகவலையும் வாங்கிட்டு இங்க வந்து அடிச்சாங்க. இந்த பார்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாக்தாத் வார் நடந்தது. இந்த பாக்தாத் வார்னா இப்போ நடந்த பாக்தாத் வார் கிடையாது. அதுக்கு அந்த சதாம் ஹுசேன் அரெஸ்ட் பண்ணது இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து குவைத்த சதாம் ஹுசேன் வந்து கேப்சர் பண்ண 1984 83 கிட்ட அந்த வார் ஒன்று நடந்தது. அப்போதுல வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அதே மாதிரி ஒரு ஃபிளீட் எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஒவ்வொரு இடத்தையும் மார்க் பண்றாங்க. நைட் வந்து இந்த இடத்த நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. துல்லியமா என்ன பண்றாங்கன்னா அந்தந்த இடத்த வந்து நைட் அடிக்கிறாங்க. சதாம் ஹுசேனால தடுக்க முடியல. ஏன்னா F-117 ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த ஃபிளைட் இப்படி இருக்கும். அந்த ஃபிளைட்டை ஒரு ஒபால் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. F-117 ஸ்டெல்த் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி அப்ப ரொம்ப கிடையாது. நைட் ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ல போனா அந்த கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது, ராடார் கண்ணில் மாட்டாது. இந்த பிளைட்டை வச்சு அவங்க வந்து பாக்தாதுல சொல்ற இடத்துல மிக துல்லியமா வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்க அந்த நாடுகளே வந்து இவ்வளவு பொறுமையா பல காலம் எடுத்து தாக்குதல் பண்ணும்போது இந்தியா வந்து நீங்க முதல் மோடியை படிக்கணும், மோடியை பத்தி தெரிஞ்சுக்கணும். மோடி வந்து இன்னைக்கு நிலைமையில ஒரு பெரிய அகிம்சாவாதியை தான் நம்ம பார்க்கிறோம். சும்மாவே வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கொடூரன் மாதிரியும் அவர் ரொம்ப மோசமான மாதிரியும் இங்க இருக்கிறவனுங்க இவங்களெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கணும், பாகிஸ்தான்ல சைனால இருக்கணும். ஏதாச்சும் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசினா அடுத்த சுற்றுவானுங்க, தூக்குல போட்டுருவானுங்க. இங்க பல பேர் அது மாதிரி போட வேண்டியது இருக்கு. அதுவும் இந்த ஒரு இந்த பொம்பளை சுந்தரவல்லியா, அது பேர சுந்தரவல்லி என்ன அது என்ன பேசுது, என்ன மாதிரியான இவ்வளவு அப்பட்டமா திசை திருப்பி வச்சு உங்களெல்லாம் விட்டுருக்கிறதுக்கு காரணம் மோடி. அந்த அகிம்சாவாதினாலதான். வேற எவனா கேஸை போட்டு தூக்கி வேற ஸ்டேட்ல இருந்து கேஸை போட்டு உள்ள தூக்கி வச்சு பின்னி பெடல் எடுத்துருவாங்க. முதல் வந்து தேசபக்தியே கிடையாது, தேசபக்தி நாட்டுப்பற்றே கிடையாது. ஏன்னா பாட புத்தகத்துல இருந்து எல்லாத்தையும் உருவிட்டீங்களே நீங்க தான். திருப்பூர் குமரன் கதை எங்க, டயரை சுட்டானே அந்த கதை எங்க, எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க. வரலாறுலாம் ஒழிச்சு தேசபக்தியே இல்லாத அளவுக்கு வச்சுட்டு அப்படின்னா இவளுங்க அப்படிதான் பேசுவாளுங்க. வந்து ரத்தம் வந்து கொதிக்குது இவங்க பேசுறது பார்த்தா. இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட ஆட்கள்லாம் வந்து தமிழகத்துல இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் பண்ணலாம். இதுல வேற திருமாவளவன் வேற, அவர் வேற பா என்ன அருமையா பேசுறாரு. இவங்களெல்லாம் வந்து நான் என்னதான் சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து தேசம் போது நாட்டுப்பற்றுக்குள்ள வந்துடணும். தேசம் ஒழுங்கா இருந்தா தான் நீ ஒழுங்கா இருக்க முடியும், இங்க நிம்மதியா இருக்க முடியும். நீ இவ்வளவு தைரியமா மோடியை பத்தி பேசுறீங்களே, எப்படி பேசுறீங்க மோடியை பத்தி? உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. எழுத்துரிமை பேச்சுரிமைன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் பேசிருப்பீங்களா? வெட்டிருப்பான் நாக்க. இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு அகிம்சாவாதியா தான் வந்து மோடியை பார்க்குறேன். ஏன் அதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு மோடி வெரி கிளியர், ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நமக்கு தேவை தீவிரவாதிகள், நமக்கு தாக்குதல் நடத்தணும் தீவிரவாதிகள். அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு மிக தெளிவா இருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானி பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா பல லட்சம் பேர் இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல இங்க இருந்து வெளியேறாங்க, வெளியே அனுப்புறாங்க. அவ்வளவு லட்சம் உறவுகள் இங்க இருந்து அன்னைக்கு சுதந்திரத்தப்ப பிரிஞ்சது தானே. இருந்தாலும் அந்த உறவுகள் வந்து நிறைய கண்டினியூ ஆகுது. சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில நிறைய கண்டினியூ ஆகுது.
அந்த உறவுகள்லாம் வந்து பாதிக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானின் மக்கள் ரொம்ப பாவம். மோடி வெரி கிளியரா இருக்கிறாப்புல. ஏன்னா அங்க வந்து அட்டூழியம் பண்றதே வந்து ராணுவம் தான். அரசியல்வாதி கூட இரண்டாம் நிலை தான். அரசியல்வாதியை தீர்மானிக்கிறதே ராணுவம் தான். அந்த முழுக்க முழுக்க அட்டூழியம், பணத்தை வாங்கி அள்ளி போட்டுன்னு அமெரிக்கா கிட்ட வேலை செஞ்சா ஒரு பணம், அந்த நாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சா ஒரு பணம் சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளும் பணத்தை வாங்கி போட்டுக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கான் இத்தனை வருஷம். அதனால அந்த பாகிஸ்தானுடைய மக்களை வந்து அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டான். மோடி தெளிவா இருக்கிறாரு, அந்த பாவப்பட்ட மக்களை நம்ம அடிக்க கூடாது. சமீபமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து தஞ்சம் புகுறதுக்கு வெளிநாட்டுக்கு வேற ஊருக்கு போறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 பேருக்கு மேல ஒரு பெரிய படகுலாம் போறாங்க. அப்போ வந்து கையில இருக்கிறது காதுல இருக்கிறதெல்லாம் கைடி வாங்கிடுறானுங்க இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அப்படி போய் நடுக்கடல என்ன பண்ணுச்சு, அந்த லோடு அதிகமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த கப்பலே மூழ்கி போச்சு. கிட்டத்தட்ட 750 பேர் அதுல இறந்துட்டாங்க பாகிஸ்தானியர்கள். இதெல்லாம் சமீபமா நம்ம பார்த்தோம். அதை தாண்டி சில பேர் போறவங்களுக்கு வெளிநாட்டுல மற்ற அரபு நாடுகளே வந்து இவங்களை வந்து அனுமதிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஏன்னா இவங்களோட ஆட்டிடியூட் மென்டாலிட்டி அப்படி, அந்த அளவுக்கு கல்வி அறிவெல்லாம் வந்து இவங்க சரியா புகுத்தல. இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து அந்த நாட்டுல வந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சது யாரு? எவனுமே கிடையாது. ஆட்சி செஞ்சு வெளில வந்தவன என்ன பண்ணுவான், பாதி நாள் ஆட்சியை கலைச்சிருவான், அப்புறம் ஒருத்தன் தூக்கி தூக்கில போடுவான், இல்ல தூக்கி நாடு கடத்திடுவான், இல்ல ஒருத்தன் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான். ஆனா இங்க பாரதத்துல அப்படி கிடையாது. சுதந்திரமா நீ எதிர்கட்சியா இருந்தா ராகுல் ஆகட்டும் யாராகட்டும் என்ன வேணா பேசிட்டு இருக்கீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம். அவங்க செய்யறது சரியா, இப்ப நம்ம செய்யறது சரியான்றது நமக்கு சந்தேகமா இருக்குது. அதனால மிக மிக அகிம்சவாதியா அவர் என்ன பண்ண, பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ராணுவத்தையும் இவங்களையும் தான் டைப் பண்ணணும், அந்த தீவிரவாதிகளை தான் நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடிங்கிறது ராணுவம். அந்த ராணுவத்துக்கு என்னன்னா பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கின்னு அவன் வேலையை செஞ்சுட்டு போயிடுறான். அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிளவுகள் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சமீபமா ஆப்கான் மாறு நடக்கும்பொழுது கூட பாகிஸ்தான்ஸ் அந்த பாகிஸ்தான்ல இருந்து போனவங்களா நிறைய பேர் இவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. அவங்களோட என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து மேலதிகாரிகள் பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு வேலை செய்யறாங்க, ஒரு செய்ய வேண்டிய இடத்துல ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்றது பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் நினைக்கிறான். அதனால வந்து அவனுக்கு வந்து இவங்க மேல நம்பிக்கை இல்லை, பாகிஸ்தானோட அதிகாரிகள் மேல நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கை இல்லை. அவங்க மேல இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களுக்கு வந்து செய்யற தப்பு அங்க இருக்கிற ராணுவ வீரர்களுக்கே தெரியுது. அப்போ பாகிஸ்தான்ல இருக்க ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வேலையை விட்டு போறாங்க. இன்னைக்கு நடக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கிட்டத்தட்ட 4500 சோல்ஜர்ஸ் ராஜினாமா கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான்ல. 250 அதிகாரிகள் அவங்க இன்னைக்கு வந்து ராஜினாமா கொடுத்திருக்காங்க. பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய பின்னடைவு பாருங்க. இது சோசியல் மீடியா எல்லாம் அங்க பகிர்ந்துட்டு வராங்க. இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. இதுதான் மோடி ஸ்ட்ராட்டஜி. 4 சைடு ட்ரில் கொடுக்குறோம் சொல்லிட்டு பார்டர்ல வந்து நம்ம ஃபிளைட்டையும் போய் நிக்க வச்சு ட்ரில் கொடுத்துட்டு அவங்கள எல்லா உளவுத்தொகை நம்ம முதல் கலெக்ட் பண்ணணுங்க. எல்லாருக்கிட்டையும் ரஷ்யா நமக்கு உளவுத்தொகை தருது, மொசாட் நமக்கு வேலை செய்யுது, இஸ்ரேலோட உளவுத்துறை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து பெரிய தீ விபத்தாயிருக்கு. அதன் மத்தியில் இஸ்ரேலுக்கும் நமக்கும் வந்து பெரிய ஒரு உறவு இருக்கு. அவங்க நமக்கு அந்த உளவு தகவல் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய நாடுகளே சில நாடுகள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் நிற்குது. இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசான 2 நாடும் நமக்கு பக்கத்தில் நிற்குது. அன்னைக்கு வந்து இந்த பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கும் போது இந்தியா வந்து நமக்கு ரஷ்யா மட்டும்தான் உதவி செஞ்சது, அமெரிக்கா வந்து அவங்க பக்கம் இருந்தது, பாகிஸ்தான் பக்கம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வேலை, அமெரிக்கா அவங்க பக்கம் இருந்து ரஷ்யாவும் அமெரிக்கா 2 பேருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. 2 பெரிய வல்லரசுகள் நாடுகளும் யூரோப் கண்ட்ரில நாடுகளும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து மொசாட் போன்ற ஒரு பெரிய அமைப்புகள்லாம் நமக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அமைப்புகள்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வேலை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள் அப்படின்னா, அதை ரோடு சண்டை போடுறது மாதிரி போனோமா 4 அடி அடிச்சோமா டிம்னு அடிச்சோமா அப்படின்ற ஒரு 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 லூஸான ஒரு வந்து நம்ம மிக மிக சாமானிய லெவல்ல திங்க் பண்றது. இந்த தாட் இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கே தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது, டிஃபென்ஸை பத்தி தெரியல, தேசபக்தியை பத்தி தெரியல, நாட்டை பத்தி தெரியல, ஒண்ணுமே தெரியலன்னு இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் நமக்கு தெரியுது.
அதுவும் இந்த ஆனந்த் சீனிவாசன்லாம் பேசுறான். இது வேற கீழே வேற கமெண்ட். அப்பா தயவு செய்து சொல்றேன், இந்த கமெண்ட் போடுறவங்கலாம் கொஞ்சம் வெளியில படிங்க. 2 சேனல்லையும் பாருங்க, அல்கோரிதம் வேலை செய்யுது. 2 சேனல் 2 தரப்புலையும் பாருங்க, அப்பதான் தெரியும். மோடி வந்து உடனே போய் பார்க்கலாம், ஏன் உடனே அங்க போல இங்க போல. இவங்களோட இது என்னன்னா இந்தியா வந்து சீர்குலைக்கிறது தான், இந்தியாவோட செயல்பாட்டெல்லாம் சீர்குலைக்கிறது, மோடி வந்து நிலைகுலை வைக்கிறது. அதான் அவன் மோடி கிட்ட சொன்னான், இந்த மாதிரி பேண்ட் அவுத்து பார்த்துட்டு மோடி கிட்ட சுட்டுட்டு அவனை மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னா. ஆனா மோடி என்ன பண்றாரு, நேற்று கூட வந்து போர்ட் இதுல ஆந்திரால வந்து அந்த துறைமுகம் விசாகப்பட்டினமா அங்க பெரிய போர்ட் வந்து ஓபன் பண்ணாங்க. ஒரு பெரிய அந்த இனாகிரேஷன் அதையும் கலந்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் கிட்ட நம்ம ஆள் வந்து ப்ராஜெக்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாகிஸ்தான் ப்ராஜெக்டை நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. அதே மீன் டைம்ல ஏர்போர்ட்ல இருந்து வந்த இறங்கினவொடனே அங்கேயே மீட்டிங் போட்டார் மோடி. அடுத்தடுத்த வேலைகளை தடையில்லாம செஞ்சுட்டு போனாரே தவிர ஏன் அங்க போலன்றது கிடையாது. அதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ். அமித்ஷா உடனே போய் நின்னாரு. அவர் வர்றது ரெட் கார்பெட்ல. அதெல்லாம் வந்து ரெட் கார்பெட்ன்றது அமித்ஷாக்கு போட்டது கிடையாது. ஒருத்தர் பேச போடுறாங்க, அமித்ஷாக்கு ரெட் கார்பெட்ல வரவேற்புல போயிட்டு அங்க போய் வரவேற்றாங்க, அங்க போய் மாலை வச்சாருன்னு. ரெட் கார்பெட் போட்டது அமித்ஷா கிடையாது. ரெட் கார்பெட்டுக்கு யாருக்குன்னா உயிரிழந்த அந்த மக்களுக்கு. அடிப்படை அறிவே இல்லாம பல பேர் பேசுறதுக்கு காரணம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், திராவிட கட்சிகள், தேசபக்தி நிறைந்த அந்த விஷயத்தெல்லாம் பாட புத்தகங்கள்ல இருந்து உருவிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் இப்போ நம்ம வயசுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம அந்த காலத்துல எல்லாத்தையுமே படிச்சோம். இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப முரணா வந்து செயல்பட்டு இருக்க பல பேர். இந்த நேரத்துல மோடி வந்து நீ யாரு என்ன வேணா சொல்லு, தெளிவா வந்து தண்ணியை விடாம அந்த சிந்து நதியை விடாம அந்த தண்ணியை பிளாக் பண்ணி அங்க பப்ளிக்கா டைட் பண்றாங்க. இருந்தாலும் சிறு அளவுக்கு தண்ணி விடுறாங்க, பப்ளிக் முழுசா பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இரண்டாவது, எல்லா சைடும் உளவு தகவலை கலெக்ட் பண்ணிட்டு எந்தெந்தத்துல என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு பாக்குறாங்க. இப்போ சமீபமா தீவிரவாதி வந்து எஸ்கேப் ஆனதுக்கு வந்து என்னன்னா இந்த டனல் சிஸ்டம் வந்து அங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து புகுந்து இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி டனல் சிஸ்டம் வந்து இப்போ இவங்களெல்லாம் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த முழு நெருக்கடி இவங்களுக்கு கொடுத்து இந்த ட்ரில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெருக்கடி கொடுத்து பாகிஸ்தானை இந்த அடிக்கிற அந்த பயத்தை பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 4 ட்ரில் பண்ணாங்கன்னா அவங்க பொருளாதாரம் இல்லை, எக்கானமி போயிடும். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பண்ணுது. இப்போ வான்வழியில் வரப்பளவு அவங்க சுற்றிக்கிட்டு போனோம், பல விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட பொருளாதாரம், அந்த ஃபியூலு, அதனோட சிஸ்டமு எல்லாமே வந்து பெரிய காஸ்ட் வந்து உங்களுக்கு மூவபிள் காஸ்ட் எல்லாமே போச்சுன்னா பாகிஸ்தானோட குரோத் வந்து இன்னும் டவுனாக தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு எப்போ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படின்ற ஒரு அட்டாக் நடந்தது. அதே மாதிரி தீவிரவாதி அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அடித்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பாக வந்து மக்கள் மேலே குறி வைக்க மாட்டோம். நம்ம இலக்கு எல்லாமே தீவிரவாத அமைப்புகள் மேலேயும் இராணுவத்து மேலேயும் தான் இருக்கும். அப்போ தான் உலகம் இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி நியூக்ளியர் பாம்பை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது இல்லாத அளவுக்கு இந்தியா பெரிய வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி பாதையிலிருந்து பின்தங்கி விடக்கூடாதுன்னு நம்ம இங்கு தேவையில்லாத செலவு பண்ணுறது டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு செலவு பண்ணி இன்னும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு இந்தியா நகர்ந்து சைனாவுக்கு போட்டியாகவும், ரஷ்யாவுக்கு போட்டியாகவும், அமெரிக்காவுக்கு நிகராகவும் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இந்த வார் வந்து எப்பயுமே தவிர்க்கணும் அப்படின்றது தான் மோடி நினைக்கிறாரு. ஏன்னா வார்னு வந்ததுன்னா அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் உண்மை. அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுவார்கள். அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மோடி வந்து வாரே வந்து எல்லா நாட்டுக்கும், ரஷ்யா உக்ரைன் சைடு போகும்போது கூட ரஷ்யா கிட்ட என்ன சொன்னாரு, ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யா உக்ரைன் கிட்ட போகும்போது ஒரே நாள் மோடிக்காக மட்டும்தான் 2 பேருமே வந்து அந்த விஷயத்தை வந்து நிறுத்தினாங்க, அந்த போரை நிறுத்தினாங்க. அப்ப ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்துட்டு இவர் வந்து ஜெலன்ஸ்கியை பார்க்க உக்ரைனுக்கு போறாரு. ஜெலன்ஸ்கி உக்ரைன் கேட்கிறாரு, ஒரு சர்வாதிகாரி போய் பார்த்துட்டு வர்றீங்களே, தள்ளிட்டு வந்து என்ன என்கிட்ட வந்து இந்த விஷயத்த பேசுறீங்களே, நீங்க வந்து எந்த பக்கம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அழகா சொன்னாரு மோடி வந்து, நான் வந்து அமைதியின் பக்கம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அற்புதமான வார்த்தை, அமைதியின் பக்கம். இது போர் செய்யக்கூடிய காலம் கிடையாது இது அப்படின்னு சொல்றாரு.
காலம் கிடையாது. இதே தான் வந்து ட்ரம்ப் யூஸ் பண்ணாரு. ஜெலன்ஸ்கி அங்க போய் கேட்கும்போது இந்த வார்த்தையை ட்ரம்ப் யூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணும்பொழுது, ஒரு தர்மமா பண்ணும்போது மோடி மேல ஒரு பெரிய மரியாதை உலகத்தில் இருக்க இஸ்லாமிய நாடுகள் இருந்து அனைத்து நாடுகள் மேலும் வருது. எத்தனையோ வறுமை கீழே இருந்த நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து பல மெடிசின் சப்ளை பண்ணியிருக்கிறோம், உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்குமே. அதே காசா ஸ்ட்ரிப்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து பொருள் உதவி பண்ணியிருக்கிறோம், மெடிசன் உதவி பண்ணியிருக்கிறோம். இந்தியா வந்து அமைதியா, இந்தியா இப்போ மோடி என்ன சொல்றாருன்னா, இப்போ மோடிக்கா பரிவாரம் நம்ம இந்தியாவில் இருக்கிற பிஜேபி கட்சியில சொல்லியிருந்தாரு. இப்போ என்னன்னா உலகமே ஒரே குடும்பமா பாக்குறாரு, உலகத்தை நான் ஒரே குடும்பமா பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஒன்று இருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து முன்னோடியா இருக்காரு மோடி. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம அடிக்கிறது தான், இறங்கி டம்முன்னு அடிச்சு பல பேர் பாதிக்கிறது. ஆனா வந்து பாதிக்கப்பட்ட அது நிக்காது, திருப்பி வந்து தொடர்ந்து அந்த தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட மக்கள் கையில் எடுப்பாங்க. இதுல மிக மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னும் எப்பயுமே நம்ம ராமாயண மகாபாரதம் படிச்சிருக்கோம். மகாபாரதம் சொல்லியிருப்பான், நீ எந்த அளவுக்கு தர்மமா ஒரு காரியத்தை செய்யறியோ உனக்கு அந்த அளவுக்கு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு அதுல இருக்கும். இப்படி செய்யக்கூடிய மோடி ஏன் பண்றாருன்னா, நாளை வந்து இந்த பாகிஸ்தான் சிறைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4500 பேர் போர் வீரர்களும் சோல்ஜர்ஸும் 250 பேர் வந்து ராணுவ அதிகாரிகளும் ராஜினாமா பண்ணி போறாங்க. இன்னைக்கு பிஓகே பாகிஸ்தான் காஷ்மீரை நம்ம வசப்படுத்துவதற்கும் அங்க இருக்கிற மக்கள் வந்து பலுச்சிஸ்தான், தெற்கு தாலிபான், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள், இவங்க எல்லாமே வந்து எதிர்த்து பாகிஸ்தானை எதிர்த்து போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தான் வந்து தனி நாடு கேட்டுட்டு இருக்கு. இந்த குழப்பங்களை அத்தனையுமே வச்சு இது வந்து நம்ம போய் அடிச்சு பலமா அடிச்சோம்னு வச்சுக்கோ, அவங்க அங்க பக்கத்துல இருக்க மக்கள் ஒன்னாயிடுவாங்க. அது வந்து என்னன்னா, இந்த தீவிரவாத மட்டும் அடிச்சு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி இந்த மக்களை வச்சு அங்க புரட்சி உருவாகும். அந்த புரட்சி பண்ணி அந்த இடத்த வந்து திருப்பி வந்து பாகிஸ்தானே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு அங்க இருக்கிற கரெக்டரா ஒழிச்சு செய்யணும் அப்படின்றது தான் மோடியோட எண்ணம். அகண்ட பாரதம் நம்ம சேர்க்கிறோமோ இல்லையோ, இந்த பாரதத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு ஃபேவரா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த உருவாக்கணும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய அளவுக்கு படிப்பு கிடையாது, ஒரு எக்கானமி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத மோடி பரவலா பாக்குறாரு. இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள்ன்ற வெறி, அந்த இந்துக்கள் சொல்லிட்டு வெறியில எல்லாம் பார்க்கல. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு புரட்சி ஏற்பட்டு அந்த நாடு அவங்களே சீர்குலைஞ்சி அந்த சூழ்நிலையில் இருக்கு. அதுக்கு எதுக்கு போய் நீ போய் வெயிட் ஆக்ஷன் இருக்க, லைட்டா எங்க 4 தட்டு தட்டுறது போய், அதாவது வந்து இந்த நகத்தை வச்சு புடுங்குறத போயிட்டு கோடா எடுத்து வெட்டுவியா? அதுதான் மோடி இப்ப பாத்துட்டாரு. எல்லா உளவு தகவல் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்துருச்சு. நம்ம அடிக்கிற அடி பாருங்க செம்மையா இருக்கும். ஆனா வந்து கண்டிப்பா பொதுமக்கள் மேல தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க நியூக்ளியர் பாம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்புறம் பெரிய விஷயமா ஆயிடும். நம்ம இந்த நெருக்கடியெல்லாம் கொடுத்து டைட் பண்ணி இவங்க எல்லாம் அடிச்சு இந்த உளவு தகவல் மூலயமா அங்க இறுக்கி கேட்டு அந்த லஷ்கர் இ தொய்பா, அப்புறம் அந்த இன்னொரு அமைப்பா இதுல இருந்து உருவாச்சு இல்லையா, கிளை அமைப்பு, அவங்க தானே தாக்குதல் நடத்திருக்கா சொல்றாங்க. இவங்க எல்லாருமே எந்த இடத்துல இருக்காங்க, இவங்க முக்கிய தலைவர் எல்லா தகவலும் எடுத்து, ஏன்னா இப்போ அடிச்சிடணும் இவங்க வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே டனல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, பதுங்கு குழிகள் டனல்ஸ் வச்சிருக்காங்க. டனல்குள்ள வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மொத்த தகவல் வந்து தெளிவாக எடுத்து நம்ம அடிக்கும் போது பங்கர்ல இருந்து எல்லாம் நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட் போட்டு அடிக்கும் போது நம்ம தெளிவா ஒரு ஷாட் அடிச்சாலும் தெளிவா ஆகணும், அங்கேயே முடிச்சு கட்டா செய்யணும். அதுல எந்த விதத்திலையும் பாகிஸ்தானிய பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார் நரேந்திர சிங் மோடி அவர்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் உணரணும். ஏன்னா ஒரு இனம் பாதிக்கப்பட்டால் திருப்பி அங்கிருந்து தீவிரவாதம் திருப்பி உருவாயிட்டு தான் இருக்கும். அது வந்து நிற்காது. அது மிக தெளிவா தெரிஞ்சு உலக நாடுகள் வந்து மிக தெளிவா தெரிஞ்சுதான் மோடி என்ன பண்றாரு, அந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. சின்ன பசங்களாம் வந்து படிக்கிறத விட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை விட்டு என்ன பண்றாங்க, அவங்களெல்லாம் வந்து வாதத்துக்குள்ள வந்து ரேடிகலைஸ் பண்றாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு குடோன். இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேர் இந்தியா அந்த காலத்துல இங்க ஒரு சின்ன தொடர்பு இருக்கிறதுனால அந்த தொடர்பால இங்க இருக்கவங்களையும் ரேடிகலைஸ் பண்ண முயற்சி பண்ணுது பாகிஸ்தான் தீவிரவாதம். அந்த பல தீவிரவாத அமைப்புகள், ISIS தீவிரவாத அமைப்புகள், இது போன்ற பல விஷயங்கள் வந்து நடக்கும். எதிர்கட்சி திமுக இருந்தாலும் சரி, அதிமுக யாரா இருந்தாலும் சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் திமுக மிக அருமையா பேசினார். சிவா MP அவர்கள் நிறைய விஷயம் ரொம்ப தெளிவா பேசினாரு, அற்புதமா பேசினார். அந்த மாதிரி தான் பேசணும்.
இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருங்க. ஏன்னா மற்ற நாடுகளில் போய் பாருங்க, அங்கே எப்படி இருக்கு. நீங்கள் அரசியல்வாதிகள் இந்த தேசத்தில் ஒத்துமையாக இருந்தால் தான் நாளைக்கு இங்கே கட்சி அரசியல்லாம் நடத்த முடியும். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மிக மிக பெரிய பின்னடைவு. நம்ம ஊர்லேயே உங்களால் குப்பை போட்ட முடியல, நாளைக்கு பாகிஸ்தானியோ சைனாவோ உள்ள வந்து பிடிச்சானா உங்களுக்கு நிம்மதியாக வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதனால முதல்ல வந்து தேசத்தை பாதுகாக்க தெரிஞ்சுங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமியருக்கும் நீங்கள் நாளைக்கு பாகிஸ்தான் வந்து அவங்களால சேர்த்துப்பான்னு நினைக்கிறீங்களா? சைனாவை தான் உங்களை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க வேலைகளை தான் பார்ப்பாங்க, அவங்க நாட்டை பற்றி தான் யோசிப்பாங்க, அவங்கள சிந்திக்கிறத பற்றி தான் பேசுவேன். இந்தியா வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சொந்தம், இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கும் சொந்தம், இந்துக்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தம் இந்தியா. அதாவது பிளவுபடுத்தாத, அதாவது தீவிரவாதத்திற்கு துணை போகாமலும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பங்கம் விளைவிக்காமல் இருப்பவர்களுக்கு மட்டுமே, தீவிரவாதத்திற்கு துணை போவர்களுக்கு அல்ல. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் விளைவிப்பவர்களுக்கு அல்ல இந்த இந்தியா. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி. பல இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு 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 மாற்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மோடியை பற்றி புரிஞ்சிருக்காங்க. பல இஸ்லாமியர்கள் பெரிய மாற்றம் வந்திருக்கு. நான் இப்போ இவ்வளோ விஷயத்துக்கு இந்தியா வந்து இவ்வளோ பலமாக இவ்வளோ போட்டு நெருக்கிறதுக்கு உலக நாடுகளே இன்னைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 5 வருஷம் மோடி ஊரா சுத்தினாருன்னு சொல்லி இந்த காய்கறி விற்கிற டீ விற்கிற ஆள் எல்லாரும் சும்மா அதை வந்து கேவலமாக பேசுறாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உள்ள கொண்டாடுறது அது ஹைலி த்ரெட்டன்டு பை கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு நாடு உள்ள கூப்பிடுதுன்னா எவ்வளோ புரோட்டோகால் இருக்கணும், எவ்வளோ பாதுகாப்பு அளிக்கணும். அப்படி போகும்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நாட்டுக்கு போகும்போது இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி அந்த நாட்டுக்கு என்ன தேவை? இங்க வந்து நம்ம மாதிரி இல்லை, போய் ஹாண்ட் ஷேக்கன் கொடுத்துட்டு வர முடியாது. உனக்கு என்ன தேவை? என்கிட்ட இருக்கு, எனக்கு என்ன தேவை உங்ககிட்ட இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் போட்டு அக்ரிமெண்ட் பண்ணி நம்ம ஒன்று விட்டு கொடுத்து ஒரு அளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம வளர்ந்தது தான் அந்த 5 ஆண்டு காலம். முதல் 5 ஆண்டு காலம் மோடி ஊரா போயிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா ஊர் சுத்தினார் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஃபிளைட்டு பெட்ரோலுக்குலாம் கணக்கு பண்ணாரு. கடுமையான உழைப்பாளி, உங்களால போக முடியாது, மற்ற எந்த தலைவராலும் பண்ண முடியாது. இனிமேல் மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பின்னாடி சொல்லுவாங்க, இருக்கும்போது அவனுக்கு அவரோட அருமை தெரியாது. அன்னைக்கு அவர் போட்ட அந்த 5 வருஷம் செஞ்ச அந்த வேலை தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து நடுநடுங்கி போய் நிக்குது. இன்னைக்கு என்ன நம்ம கிட்ட பலம் இருக்குன்னு சொல்லிட்டு பலவீனமான பாகிஸ்தானுக்கு நீ பெரிய பலம் ஒன்றும் கிடையாது, வெறும் நியூக்ளியர் பாம் மட்டும்தான் வச்சிருப்பான். அதை வச்சு பலம் இருப்பான். அடிச்சு அவன் யார் போறதையும் பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனோட எண்ணத்துல பொதுமக்கள் சாவுறது, அவன் மக்கள் சாவுறதை பத்தி அவன் கண்டுக்கிறது இல்லை. இந்திய மக்களுக்கு மேல போடுறதுக்கு யோசிப்பான. இதெல்லாம் மோடி மிக தெளிவாக எந்த இடத்துலையும் அதில் கை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஸ்க்ரூட்னிங் பண்ணி அந்த தீவிரவாதிகளையும் இராணுவத்தை மட்டுமே மோடி அடிப்பார். அது கிட்டத்தட்ட தீவிரவாதிகளை தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. தகவல்லாம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய தகவல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கரெக்டான தாக்குதலாக இருக்கும். இந்த தாக்குதல்னால அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இருக்காது, இந்திய மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணம் இருக்கும். ஒரு பெரிய பாகிஸ்தான்ல பெரிய மாற்றம் வரும். இதில் வந்து பிஓக்கு பிடிக்கலாம், இல்லை நம்ம வந்து பஞ்சாப் சைடு வந்து சில இடங்களில் கவர் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் தரமான சம்பவம் மட்டும் இருக்கு. இது மாதிரி ஒரு பிரதமர், பாரத பிரதமர் மோடி மாதிரி ஒரு பிரதமர் எந்த நாட்டுக்கும் கிடைக்கவில்லை. இன்னைக்கு அமெரிக்காலாம் வளர்ந்த நாடு, வளர்த்தவர் இந்தியாவை இன்று கடந்த 10 ஆண்டு காலத்தில் 13, 12, 10, 11 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்த்தவர் மோடி. வளர்த்தவர் அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல போவதில்லை. நீங்க பல பேர் சொல்றீங்களே இதுக்கு சரியான ஆள் மோடி தான் கொண்டு போக மாட்டார். எந்த அளவுக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து உரிய அட்டாக்ல இருந்து அப்படிதான் பண்ணோம். அந்த காலத்துல இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹல் கிளாஸ் ஆகிறாரு இந்த ஸ்ரீனிவாசன் பேசுறான். அவர் அந்த என்ன சொல்றது, இந்த ஆடிட்டர். அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க? அவன் ஒரு பக்கம் தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்றான், ஒரு பக்கம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அட்டாக் பண்றான், ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக் பண்றான். அடுத்தது ஒரு டீம் ஹாஸ்பிட்டல் போகுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா அங்கே அடிக்கிறவங்கலாம் ஹாஸ்பிட்டல் தான் வருவாங்க, அங்கதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு போய் அடிச்சான். எந்த இடத்துலயும் நீங்க செக்யூரிட்டி பண்ணல. இன்னைக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு எது தரமா இல்லை. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு காஷ்மீர்ல பஹல்காம்ல நடந்த இன்செக்யூரிட்டி கிடையாது. அதையும் தாண்டி நடக்கிற ஒரு விஷயம் இது.
அமெரிக்காவில் எப்படி 4 ஃப்ளைட்டு போய் 4 ஃப்ளைட் ஒரு டைமில் போய் அட்டன் பண்ணி அடித்தாங்களோ அந்த மாதிரி தான் அந்த விஷயம். ஒரு விஷயம் வரலாற்று மாற்றங்கள் ஏற்படுத்த இயற்கைய கிரகங்களே இந்த வேலைகளை செய்யும் என்பது தான் என்னோட ஒரு ஆணித்தரமான விஷயம். அதனால் இந்தியா வந்து அனைவரும் வந்து இந்த ரோடு சண்டை போடுற மாதிரி எது பண்ணாதீங்க. எதை போனோமா அடித்தோன்னு. இது வந்து இராணுவ ஸ்ட்ராட்டஜி. அவன் நம்ம 100 பேர் அடித்தா கூட அவன் நம்ம 10 பேர் அடித்தாலும் அதுவும் நமக்கு இழப்பு தான். ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற நம்ம இராணுவ வீரர்கள் இறக்க போகிறாங்க. 26 பொதுமக்களுக்கு அடித்ததுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவோம். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி விஜய் ஸ்ரீதர் யாதவ். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.